மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது கரூரில் விஜய்க்கு அனுமதி இல்லை. என்னடா சொல்கிறீங்க, மீண்டும் ஏன் கரூர் வருகிறார் விஜய் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூருக்கு மீண்டும் வருகிறார் விஜய். ஏனென்றால் அதாவது கரூர் நடந்த சம்பவத்தால் உயிரிழந்த குடும்பங்களை நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்காக நமது விஜய் அவர்கள் வருவதாக தகவல் வெளியேற்றிருக்கு. ஆனால் போலீஸ் பர்மிஷன் தரவில்லை. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ கொடுத்து அவர் மீண்டும் கரூர் வருகிறார் என்பதுதான் உண்மை உண்மை உண்மை. எப்படா வராரு, ஏன்டா வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரும் 13ஆம் தேதி அவர் கரூர் வருகிறார். இது முழுக்க 100% உண்மையாயிடுச்சு. ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடந்த சம்பவத்தால் அதாவது அவர் பிரச்சாரம் கூட்டியதால் நடந்த சம்பவத்தால் கூட்ட நெரிசலால் உயிரிழந்த அனைத்து குடும்பங்களும் நேரில் சென்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதற்கோசரம் அவர் கரூர் வருகிறார். ஆனால் இதை எதிர்க்கிறார்கள். யார் எதிர்க்கிறார்கள்? கரூரில் இறந்த குடும்பங்கள், அதாவது இவராக சப்போர்ட்டாக இருந்த அனைத்து மக்களுமே இப்போ இவருக்கு ஒரு எதிராக தான் இருக்கிறார்கள். இவரால் தான் என் மகன் இறந்தான், இவரால் தான் என் பேத்தி இறந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழும்புகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் இவர் வீடியோ காலில் தொலைபேசியில் இதுவரைக்கும் போது அவர்கள் அலோவ் பண்ணலை. ஏன்னா பேசவே இல்லையாம். இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, என்னதான் இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு சொல்லுங்கள்? அவரால் எதனா தப்பு நடந்துச்சா? அதாவது நீதிமன்றத்திலே சொல்லிட்டாங்க, அது யாருக்கும் சம்மந்தம் இல்லை, அது ஒரு விபத்து என்று. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? விஜயால் தான் இவ்வளவும் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உண்மையா பொய்யா நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அங்கிருந்த அனைவருமே சொல்கிறாங்க, இது ஒரு முழுக்க ஒரு சதியால் செய்யப்பட்டது. இதாவது இவங்க நம் மக்கள் உயிரை பொம்மையாக வச்சு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அது நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுமாரி விளையாடுறதுனால தான் இப்போது இவ்வளவு பிரச்சனையும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிரும் உயிரல்ல, அவர் குடும்பத்துடைய தலையெழுத்து அவர்களாக இருந்திருப்பார்கள். அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மக்கள் அனைவரும் விஜய் அண்ணா அவர்களை பார்த்து ரசித்து வரலாம் தான் போனாங்க. இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவரும் ரொம்ப கஷ்டத்தில் ஆகிட்டார். ஓகே மக்களே, இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.